Hi to all. அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தின ஒரு சின்ன ஜிஸ்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லுவாங்க, PIB. ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். PIBன்னு சொல்றது மத்திய அரசால் ஒரு நிறுவனம் மாதிரி இருக்கு, ஓகேங்களா? ஒரு பொதுத்துறை நிறுவனம் இல்ல கவர்மெண்டோடைய பாடின்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் பாடி இந்திய அரசியலமைப்பு வந்து 75 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 75 ஆண்டுகள் முன்னிட்டு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். வர்ற எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இந்த தகவல் எல்லாமே இந்த புக்ல மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய 10th 11th 12th புக்லயும் இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அதே நேரத்துல நம்ம கற்பதைஸ்ல இருந்து பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம்னா அந்த புக்லயும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து எந்த இன்ஸ்டியூட்டோட புக் எடுத்தாலும் இருக்கும். ஆனால் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியாக 100% இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இதுல இருக்கு. சார் அப்ப ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க வாதம் வச்சீங்கன்னா அது ஒரு லென்த்தா இழுத்துக்கிட்டே போகும். ஸ்கூல் புக்ல தப்பு இருக்கு, ஆனா அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டிஎன்பிசி எடுத்துக்க மாட்டாங்க. தவறாகவே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு டிஎன்பிசி எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு பொருந்தாது. உதாரணத்துக்கு 12th புக்ல நீங்க இந்த பட்டியல் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, அதுல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கும். பொது பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 12th புக்ல கொடுத்துருப்பாங்க. புது அப்டேட்டட் எடிஷன்லயும் பாத்தீங்கன்னா தவறாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான சரியான விடயம் வந்து லட்சுமிகாந்த்லயும் இருக்கும், இல்ல வேற சில புக்ல வந்து இருக்கும். சோ அப்ப டிஎன்பிஎஸ்சியும் சரியானது தான் எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து தவறானது எடுத்துக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் 100% ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் மட்டும் இதுல இருக்கும். ஏன்னா இதுல வர்ற தகவல் எல்லாமே கோர்ட்டுல போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே போய் நம்ம வந்து இந்த தகவல் வந்திருக்கு, இதுல இருக்கு, அப்ப இதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். இது நம்மளுடைய அடிப்படை உரிமையும் கூட. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுல இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கலாம். PIB ரிலீஸ் பண்ண இந்த புக்ல இந்த தகவல் இருக்கு, சோ நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் எடுத்த உடனே முன்னுரை. இது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி சில மொழியில தான் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, இப்ப தமிழ்ல வேணும்னா தமிழ்ல சொல்றேன், அதை குறிப்பு எடுத்துக்கோங்க. குறிப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னுரையில சில தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னுரையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அது மக்களாட்சிக்கானது. இது ஒரு நாடாக ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கோம். ஓகே, இப்படி ஒரு நாடு இல்ல, ஒரு ஷேப்பிங் த நேஷன். டெமோக்ரஸி வந்து ஷேப்பிங் த நேஷன் சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி தான் நம்ம நாட்டை செழுமைப்படுத்திருக்கு, வலிமைப்படுத்திருக்கு, கொண்டு செல்லுது. அது ரொம்ப முக்கியமா எப்படி கொண்டு போகுது. சாவரின் இறையாண்மை, ஓகேங்களா? சாவரின், செகுலர், மத சார்பற்ற, இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து பின்னாடி தான் சேர்த்துக்கிட்டோம், ஓகேங்களா? அண்ட் இன்க்ளூசிவ் ரிபப்ளிக், ஒருங்கிணைந்த ஒரு குடியுரிமை அப்படிங்கிற மாதிரி, குடிமை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது, ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க, இது கேள்விப்பா. இந்திய அரசியலமைப்பு நாள் அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம். நவம்பர் 26, 1949, ஓகேங்களா? சோ அப்ப இருந்து இந்த டயத்துல இருந்து நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா புதுசா சுதந்திரம் அடைந்த ஒரு தேசம். நீதி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டினா சுதந்திரம்னு அர்த்தம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம்னு அர்த்தம், ஃபெர்டர்னிட்டினா சகோதரத்துவம்னு அர்த்தம், சகோதரத்துவம், இதெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, the constitution was crafted, அதை செதுக்கி இருக்கிறாங்க. அதை என்ன சொன்னா, ஒரு தச்சு வேலை செய்யறவங்க கிராஃப்டிங் பண்ணுவாங்க, ஒரு சிற்பம் செய்யறவங்க கிராஃப்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி crafted by Constitution Assembly. ஓகே, எப்ப இருந்து அப்படின்னு கேட்டா டிசம்பர் 6, 1946 முதல். ஆனா முதல் அமர்வு டிசம்பர் 9. ஓகே, இங்க இருந்துதான் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆகி ஒரு டைவர்ஸ் எல்லா பலதர மக்களுடைய அந்த குரல் மூலமாக, அதாவது குரல்னா அவங்களுடைய எண்ணங்களை வந்து இங்க சொல்றாங்க, அது மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. ரைட், சோ இது போதும். இது சம்பந்தமா நிறைய வந்து வாங்க போங்க அந்த மாதிரிலாம் சில ரெட்டோரிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். ரைட், சோ இந்த PDF, இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா 75ஆம் ஆண்டு நம்ம அனுசரிக்கிறோம்ல, அதற்காக வெளியிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, ஓகேங்களா? சோ வேர்ல்ட் ஓல்டஸ்ட் அப்படிங்கிறது வேற, லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது வேற, ஓகேங்களா? சோ கரண்டா லார்ஜஸ்ட் அப்படின்னா நம்ம இந்தியா தான், ஓகேங்களா? ஓல்டஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன ஆன்சர் 11th புக்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட், சரி. இப்ப அதாவது நான் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி புக்கை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் NCERT புக் பத்தி நான் பேசல. ரைட்டா, சரி சார். இந்த தகவல் எல்லாம் யூபி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாமா? தாராளமாக.
டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் பண்ணலாம், யூபிஎஸ்சி எந்த போட்டித் தேர்வு மாணவர்களாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, மொத்தம் இந்த அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் அமைப்பு கொண்டு வர்றதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க. அரசியல் அமைப்பை எழுதுவதற்காக ஒரு அசம்பிளி, ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த அமைப்பு அரசியல் என்ன சொன்னா நிர்ணய சபைன்னு கொண்டு வந்தாங்க. அவங்க எழுதுனது தான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன டெஃபினிஷன் நான் ஏற்கனவே சில வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, இவர்கள் முத கூடும்போது 389 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது கேள்வி குரூப் 4ல, குரூப் 2ல, குரூப் 2A ல, குரூப் 1ல எல்லாத்துலயுமே கேட்பாங்க, யூபிஎஸ்சில கூட கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்லா கவனிங்க, 389 உறுப்பினர்கள். அதில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர்னு பாருங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலி நாமினேட்டட், பார்ஷியலி எலெக்டட். பாதி வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பாதி வந்து நியமனம் செய்யப்பட்டவர்கள். இதுவே ஒரு கேள்வி. ஓகேங்களா, சரி, இதில் வந்து பாத்தீங்கன்னா 292 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு பாருங்க, எலெக்டட் த்ரூ ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாகாண சட்டமன்றத்தால் 292 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 93 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேச அரசுன்னு சொல்லுவாங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. இப்ப டெல்லி, பலுச்சிஸ்தான், மேர்வரா இந்த மாதிரி. ஓகேங்களா, சோ பஞ்சாப், மேர்வரா இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து வந்திருக்காங்க. ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வாஸ் சூசன் பை இன்டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல். இப்ப எப்படி மேலவை உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அது போல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது போல மறைமுக தேர்தல் மூலியமா தான் வந்திருக்கு. அப்ப நேரடி தேர்தல் இல்லை. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. நேரடி தேர்தல்ங்கிறது 1951 தான் வந்திருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களாட்சியின் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை நான் அடுத்து சொல்றேன். ரைட், சோ இப்ப கேபினெட் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்டேஷன் மூலியமா, கேபினெட் மிஷன் மூலியமா வந்திருக்கு. கேபினெட் மிஷன் தெரியும்ல, அது மூலியமா தான் மறைமுக தேர்தல் மூலியமா உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இனாகுரேஷன் முதல் இந்த ஆரம்பம் எப்படி? ஓகே, சோ இதுதான் கேள்விப்பா, எழுதிக்கோங்க. முதல் இந்த அரசியல் நிர்ணய சபை ஆரம்பமானது எப்ப ஆரம்பமா இருக்கு? ஃபர்ஸ்ட் செஷன். இது 12th புக்லயும் கொடுத்திருப்பாங்க. முதல் செஷன் டிசம்பர் 9, 1946. ஓகேங்களா, சோ இது எங்க நடந்திருக்கு? பார்லிமெண்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்விதான் சதன், இந்த வார்த்தை கேள்வியாக கேட்பாங்க. இது இப்ப கொண்டு வந்த வார்த்தை, அதனால கேட்க வாய்ப்பு இருக்கு. சம்விதான் சதன், ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துல அரசியல் அமைப்பு அவைன்னு ஒண்ணு இருக்கும். அங்க கான்ஸ்டிடியூஷன் ஹால்ல கொண்டு வந்திருக்காங்க. சரி, முதல் இருந்த பிரசிடென்ட் யாரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. பிரசிடென்ட் இல்ல, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ஜேபி கிருபாலனி தான் வந்து நீங்க வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இவரை கொண்டு வருவாங்க. இவர் தான் முதல் தற்காலிக டெம்பரவரியா வந்து இருப்பார், இனாகுரல் பிரசிடென்ட், இன்ட்ரீம் பிரசிடென்ட்டா வந்திருப்பாரு. ஓகேங்களா, இது கேள்வி. இவர் போனதுக்கு அப்புறம் இவர் இறந்துருவார். இவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 11 முதல் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தரமான தலைவரா வருவார். ஓகேங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் முதல் குடியரசுத் தலைவர், நிரந்தர தலைவரா வருவாரு. இவருக்கு 2 வைஸ் பிரசிடென்ட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி, சோ இப்ப டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டா பிரெஞ்சு முறையில தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரெஞ்சுல அப்படிதான். இப்ப நம்ம புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ரைட்டா, லோக்சபாவில் சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு சபாநாயகரை கொண்டு வருவாங்க. ஓகே, சோ அப்படி வர்றவர் தான் வந்து அந்த புரோட்டம் ஸ்பீக்கர். அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரெஞ்சு அடிப்படையில தான் இருக்கும், பிரெஞ்சு பிராக்டிஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சச்சிதானந்த சின்ஹாவையும் தற்காலிக தலைவராக கொண்டு வருவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நிரந்தர தலைவர் வருவார். நிரந்தர தலைவர் டேட் பார்த்துக்கோங்க, டிசம்பர் 11, 1946. ஓகே, நடக்கிறது 9, அப்ப 2 நாள் தான் இருந்திருக்காரு. ரைட்டா, 9, 10. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி பெர்மனன்ட் தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வர்றாரு. ஓகே, சரி, போஸ்ட் பார்ட்டிஷன், அதாவது இந்தியா பிரிவினைக்கு முன்பு என்ன அப்படிங்கிறது. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து ஒரு திட்டம் போட்டிருப்பாரு, இந்தியாவை பாகிஸ்தான் மற்றும் இந்தியா சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3, 1947. இதை வச்சு இந்த டேட்ல இருந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 2ஆ பிரிஞ்சிடும். ஒன்னு இந்தியாவுக்காக, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காக. இந்த 2 அசம்பிளிக்குமே அந்த ஆலோசகராக, அட்வைசரா யார் இருப்பாரு அப்படின்னு கேட்டா BN ராவ் இருப்பாரு. பாகிஸ்தான் அசம்பிளிக்கும் BN ராவ் தான், இந்தியாவுக்கும் BN ராவ் தான். ஓகேங்களா, சோ இதுவும் கேள்வி. நான் சொல்றது இன்னைக்கு கிளாஸ்ல வர்ற எல்லாமே கேள்விப்பா. ஓகே, சரி, அடுத்தது பார்ட்டிஷன் முடியுது. சோ இதன் பிறகு 389 பேர் இருந்தது போக இப்ப வந்து பாத்தீங்கன்னா 299 மாறுது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க போயிட்டாங்கல்ல சிலர். சரி, இப்ப சீட்ஸ் அண்ட் நாமினேஷன், இந்த தகவல் வந்து நான் இது வரைக்கும் ஒரு சில புத்தகத்துல நான் பார்க்கல, ஈவன் லட்சுமிகாந்த்ல இல்ல, இவங்க தான் கொடுக்குறாங்க. இப்ப அரசியல் நிர்ணய சபையில அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக வரைவு குழுன்னு இருக்கும், டிராப்டிங் கமிட்டின்னு இருக்கும். அந்த டிராப்டிங் கமிட்டிக்கு தலைவர் யாருன்னா அம்பேத்கர்.
அம்பேத்கர் எலெக்ஷன்ல போட்டிடுறாரு. இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். ஓகேங்களா? ஆனா ஓட்டு போடுவாங்க, எப்படி ராஜ்யசபாவோ அதே மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க. அம்பேத்கர் அவர்கள் முத பாம்பேல நிக்கிறாரு, தோத்துட்டாரு. ஓகே, சோ பட் லாஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல நிக்கிறாரு, பெங்கால்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், திருப்பியும் தோல்வி. ஓகேங்களா? சோ நிக்கிறாரு பட் லாஸ்ட். இதன் பிறகு காங்கிரஸ் நாமினேட் முறையில, நியமன முறையில அவர் தலைவரா, அதாவது பாம்பே பிரசிடென்சில இருந்து எப்படி ராஜ்யசபா எம்பியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் மகாராஷ்டிராவில இருந்து போவார், மணிப்பூர்ல இருந்து போவார். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி பம்பாயில இருந்து காங்கிரஸ் நாமினேஷன்ல நியமன உறுப்பினரா கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்ததுனால தான் அவரால் வந்து நிர்ணய சபைக்கு, அரசியல் வரைவு குழுக்கு தலைவரா மாற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. அப்ப எவ்வளவு டேலண்ட் இருந்தும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த தகவல் வந்து நிறைய ஒரு சில இடத்துல நான் படிச்சிருப்பேன், மேபி மறந்துருக்கும். ஓகேங்களா? பட் இப்ப வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கே வந்து இது ஒரு புது தகவல், ஆனா எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு இந்த தகவல் பார்த்த உடனே. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்க, இது ஒத்துக்கிறதுல எந்த வித தயக்கமும் எனக்கு இல்ல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த தகவல் எல்லாம் கொஸ்டின் நான் கேட்டது இல்ல. லட்சுமிகாந்த்ல நான் பார்க்கல. 3rd எடிஷன் அந்த மாதிரி வரும்போது நான் பார்க்கல, நான் கடந்து போகல. 3rd எடிஷன் புக் எங்க இருக்கு, இங்கதான் இருக்கும். ஓகே, நான் கடந்து வரல. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அம்பேத்கர் சாருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஏன்னா அன்றைய சூழல் அந்த மாதிரி நெருக்கடியான டைம். அம்பேத்கர் எல்லாம் அந்த டயத்துல எல்லாம் நிறைய மதிக்கப்படவில்லை, நிறைய இழிவுபடுத்தப்பட்டார். அதன் பிறகுதான் அவர் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி என்பது தெரிய வந்து பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படுகிறார். சோ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. மேபி பாக்குற எத்தனை பேருக்கு இது வந்து புது இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும். கவர்மெண்ட் கொடுத்தது மறைக்காம கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அவுட் ஆஃப் 299 உறுப்பினர்கள், இது நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ல. 299ல அதாவது 300க்கு ஒன்று கம்மி. அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாகாணம்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் 12 இருந்துச்சு. அதில் 229 இந்திய மாகாணத்துல இருந்தும் 29 சுதேச அரசில் இருந்து 70 பேரும் நாமினேட் ஆயிருக்காங்க. இங்க பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட, எலெக்டட், இது நாமினேட்டட். இதனாலதான் இந்திய அரசியலமைப்பு அந்த வரைவு அசம்பிளியை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிர்ணய சபைய பாதி தேர்ந்தெடுக்கப்பட்ட, பாதி வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டன்னு சொல்றாங்க. புரியுதா? சோ 229 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மறைமுக தேர்தல் மூலியமாக. 70 பேர் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்னா என்ன சார்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புதுக்கோட்டை சமஸ்தானம், மைசூர், ஹைதராபாத் உள்ளிட்ட நிறைய சமஸ்தானங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா? சிவகங்கை, தஞ்சை இதெல்லாம் சொல்லலாம், திருவாங்கூர் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றாக பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்திருக்கு. ரைட். அடுத்தது பெண்கள். இது நம்ம ஸ்கூல் புக்லயும் இந்த தகவல் இருக்கு. நம்மளுடைய கற்பதேய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்திருப்பேன், அதுலயும் இந்த தகவல் இருக்கு. மொத்தம் 15 பெண்கள் மிக முக்கியமாக இந்த அரசியல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு உருவாவதற்கு இருந்திருக்காங்க. அதில் நோட்டபிள் ரொம்ப முக்கியமானவங்க ஒரு 3 பேர் கொடுத்திருக்காங்க. சரோஜினி நாயுடு, ராஜ்குமார் அம்ரித் கவுர் from பஞ்சாப், சுசிதா கிருபாலினி. இவங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ரைட். ஏன்னா இந்த டயத்துல பெண்களும் வந்து சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலவங்க ஆரம்பிச்சிச்சு. ரைட். முத மீட்டிங் டிசம்பர் 9, 1946 ஏற்கனவே பார்த்தோமா? ரைட். சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பாட்டு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது? வந்தே மாதரம். நல்லா கவனிங்க. முத வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் சொல்லி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப ஜனகணமன தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சொல்லப்போனா அந்த இனிஷியேஷன் ஆரம்பிக்கல டிசம்பர் 9. ஓகேங்களா? சோ அப்ப வந்தே மாதரம் சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து ஒற்றுமைக்கும் சுதந்திரத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? சோ இங்க ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி அவர் வந்து முத ஸ்பீச்சை எடுத்து வைக்கிறாரு. அப்படி எடுத்து வைக்கும் போதுதான் சச்சிதானந்த சின்ஹா அவர்களே வந்து தலைமை ஏற்று நடத்துங்க மூத்த உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த 2 நாளுக்கு அப்புறம் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே மொத்தம் எத்தனை பேர்? 207 மெம்பர்ஸ் சைன் பண்ணிருக்காங்க, ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ல லாஸ்ட் செஷன்ல வந்து சைன் பண்ணத அந்த போட்டோ வந்து ஜவஹர்லால் நேரு சைன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே சைன் வந்து பாத்தீங்கன்னா 207. ஓகே. சோ 299ல 207 பேர் சைன் பண்றாங்க. அடுத்தது இந்த டேட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். இந்திய கொடி, தேசிய கொடி 22 ஜூலை 1947. ஏன்னா ஆகஸ்ட் 15 1947 தேசிய கொடி ஏத்தணும், அப்ப அங்கீகாரம் கொடுக்கணும். சோ அதனால சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் இல்ல, சோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே 15ஆம் தேதி வந்துருக்கு, ஒரு 20 நாள் அப்ராக்சிமேட்லி 20 days முன்னாடியே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதுதான் தேசிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு. யார் வடிவமைச்சது தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. ரைட். ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்திருப்பாரு. சோ அதன் பிறகு நல்லா கவனிங்க, இந்திய தேசிய கொடி வந்துருச்சு. டொமினியன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரிட்டிஷ் கீழே இருந்த ஒரு நாடு, காலனி நாடு.
சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய நாடு. இப்ப வரைக்குமே 2025 வரைக்குமே ஆஸ்திரேலியா, ஐ திங்க் நியூசிலாந்து மற்றும் கனடா இந்த மாதிரியான நாடுகள் இன்றளவும் டொமினியன் அந்தஸ்துல தான் இருக்கு. ராஜா வந்து இங்கிலாந்து ராஜா தான், ராணி வந்து இங்கிலாந்து ராணி தான். ஓகேங்களா? ஆனால் சட்டம் எல்லாம் அவங்க ஏத்திக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணாம இருந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டொமினியனே போதும் நினைச்சிருந்தா நமக்கும் இதே நிலைமைதான். ஓகேங்களா? சோ நல்ல வேலை முழு சுதந்திரம் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு ஒரு இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ ஜனவரி 26 இருந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு பண்ணாங்க. லாகூர் செஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ 1930 இருந்தே பூர்ண ஸ்வராஜ் அந்த டேட் தான் நமக்கு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிச்சிருக்காங்க. நல்ல வேலை அனுசரிச்சிருக்காங்க. தேசிய கொடி பத்தி கொடுத்திருக்காங்க. காவி மேல இருக்கும், அது வந்து நம்மளுடைய வலிமைக்காகவும், ஒயிட் வெள்ளை வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்காகவும், தர்ம சக்கரம் அந்த 24 ஆரங்களோட சக்கரம் இருக்கும்ல அது நம்மளுடைய அறிவுக்காகவும், அதே நேரத்துல கிரீன் அது ப்ளூ கலர்ல தான் இருக்கும். தர்ம சக்கரம் ப்ளூ கலர்ல இருக்கும். கிரீன் பச்சை நிறம் அப்படிங்கிறது நம்மளுடைய செழுமை பத்தியும் நம்மளுடைய வளர்ச்சி பத்தியும் சொல்றாங்க. ஓகே, சோ இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது பாருங்க, டிரான்சிஷன் அசம்பிளி. அந்த ஒரு நாள் ஆகஸ்ட் 14 வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு கீழே இருந்தோம். ஆகஸ்ட் 15 இருந்து நம்ம சுதந்திரம் அடையும். அந்த ஆகஸ்ட் 14 அந்த நைட்டு மிட் நைட்ல நமக்கு சுதந்திரம் கிடைக்குதா? அப்ப வரைக்கும் நம்ம வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஹால் கன்வீன்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஹாலா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அந்த சொல்றாங்க இன்னையில இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்து இருந்து நம்ம வந்து முழு சுதந்திரத்தோட செயல்படுறோம். ஓகே, காலனியல் ரூல் அண்ட் இந்தியாஸ் இண்டிபெண்டன்சி அந்த ஃபைனல் ஸ்டெப்புக்குள்ள போறோம். அப்படி மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீ கமிட்டிஸ். ஓகே, முக்கியமான கமிட்டிகள் மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இங்க மேஜர் கமிட்டியில டிராப்டிங் கமிட்டி இருக்கும். அதை பத்தி எல்லாம் போகல, நம்ம ஸ்கூல் புக்ல அதை பத்தி எல்லாம் இருக்கு. அதை தாண்டி சில தகவல் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா அப்ப தலைவராகவும் இருந்திருப்பாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓகேயா, அதாவது இந்த சட்டங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன வரையறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, மைனர் கமிட்டி தான் இது எல்லாமே. இதுக்கு தலைவராகவும் அந்த ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு பெரிய கேப்டன் மாதிரி அவங்க தான் அந்த ஸ்டீரிங்னா வட்டு திருப்பின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த செயல்படுத்துவதற்கான ஒரு கமிட்டின்னு இருந்துச்சு. அந்த ஸ்டீரிங் கமிட்டிக்கும் அவர் தான் தலைவர். பினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் இந்திய நேஷனல் பிளாக் கொடி கமிட்டின்னு இருக்கும். இது எல்லாத்துக்குமே இவர் தான் தலைவர். ரைட்டா? ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியமான கமிட்டி. அடுத்தது அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர். இவர் வந்து கிரெடென்சியல் கமிட்டிக்கு தலைவராகவும், பி பட்டாபி சீதாராமையா வந்து ஹவுஸ் கமிட்டி, ஓகேங்களா, உள்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஹவுஸ் கமிட்டிக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகே, கே எம் முன்ஷி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் பிசினஸ் சொல்லுவாங்க, அந்த கமிட்டிக்கு ஹெட்டா இருந்திருக்காரு. திரு ஜி.வி. மௌலாங்கர் இவர் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவுடைய முதல் ஸ்பீக்கர் இவர் தான். அஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்திய அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்ததுக்கான கமிட்டிக்கு தலைவர் இவர் தான். அண்ட் இந்திய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஹெட் யாருன்னு கேட்டா ஜி.வி. மௌலாங்கர் தான். ரைட். அடுத்தது பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கர் பத்தின தகவல் கொடுத்திருக்காங்க. இவர் தான் டிராப்டிங் கமிட்டியில ஹெட். இவர் தான். மொத்தம் 7 பேர் இருப்பாங்க, அதுல இவர் தான் வந்து தலைவர். அரசியல் நிர்ணய சபையில் இந்த வரைவு குழு தான் இந்திய அரசியலமைப்பையே வடிவமைத்துச்சு. ஓகேங்களா, சோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனல் டிராப்ட் முடிவுக்கு வந்துட்டாங்க. புக்கை எழுதிட்டாங்கப்பா, இந்திய அரசியலமைப்புன்னு அந்த புக்கை எழுதி நவம்பர் 4 1948 வந்துருச்சு. ஓகேயா, சோ ஃபர்ஸ்ட் முதல் வாசிப்பு இங்கதான். சோ இது என்ன ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் அப்படின்னு இருக்குன்னு கேட்டா நம்ம 12th புக்ல போய் பாருங்களேன். ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு மொத்தம் 3 வாசிப்பு நடக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போகும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங் நடக்கும். இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 4 சின்னதா ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க பாருங்க. ஓகேங்களா, புக்கை கையில வச்சிருந்தா எடுத்து பாருங்க. ரைட். சோ அதே மாதிரி தான் அந்த விஷயமே நம்ம எங்க எடுத்துருக்கோம்னா இதுல இருந்தா. சோ வந்து அதை எழுதிட்டாங்க. அதை வந்து அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா முதல் வாசிப்புக்கு உட்படுத்தும் நாள் நவம்பர் 4 1948. சோ அதன் பிறகு ஒரு 5 நாள் வாசிப்பு நடக்குது. நவம்பர் 9 1948 முடிக்கிறாங்க அந்த வாசிப்பு எல்லாம். ஓகேங்களா, ஜெனரல் டிஸ்கஷன் முடியுது. இப்போ கொஸ்டின் வரும் பாருங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. 114 நாள்னு ஒண்ணு இருக்கும் இந்திய அரசியலமைப்புல, 141 நாள்னு இருக்கும். இதுல எது சார் ஆன்சர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு விஷயம், இந்திய அரசியலமைப்பு உருவாகுவதற்கு அந்த ஒர்க்கிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து 114 நாள் எடுத்திருப்பாங்க. ஓகேயா, நாங்க சொல்றேன், அடுத்து வரும் பாருங்க. டிராப்டிங் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள், அந்த டிராப்டிங் கமிட்டின்னு சொல்றாங்கல்ல, இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக அந்த வரைவு குழுவை உருவாக்கிய நாள் ஆகஸ்ட் 29 1947. உலகத்தின் மிக நீண்ட அரசியலமைப்பை உருவாக்க ஆரம்ப புள்ளி இதுதான். ஓகேங்களா, ஆகஸ்ட் 29 1947. இவங்க ஒர்க் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த டிராப்டிங் கமிட்டி ஒர்க் பண்ணது 141 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. 141 நாள் அதை எழுதுறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சோ ரைட். அடுத்தது அப்ப ஒர்க் பண்ணும்போது 315, இது ஞாபகத்துல வச்சுக்காதீங்க,
ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த 141 நாள் வேலை பார்த்து 315 சரத்துகள், 8 அட்டவணை, 22 பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, டிஸ்கஷன் நடக்குது. மொத்தம் இந்த விவாதம் பண்றதுக்கு 165 நாள் ஒதுக்கி வைக்கிறாங்க. மொத்தம் எவ்வளவு? டோட்டல் 165 நாள். அந்த 165 நாள்ல 114 நாள் இந்த வரைவு குழு கொண்டு வந்த அந்த கான்ஸ்டிடியூஷனை மட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகேயா? அவுட் ஆஃப் 165ல 114 நாள் அம்பேத்கர் எழுதினார் பாத்தீங்களா, அதை மட்டுமே டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 51 நாள் இருக்குமா? இந்த 51 நாள்ல பொது வாதங்கள், விவாதங்கள் எல்லாம் நடக்குது. ஓகேங்களா? சோ மொத்தம் எத்தனை சட்ட திருத்தம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா 7635 சட்ட திருத்தங்களை பத்தி விவாதம் நடந்திருக்கும். அதில் ஃபைனலா ஏத்துக்கிட்டது 2000 சொச்சம் தான். ஓகேங்களா? 2473 வந்து ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இவ்வளவு ஏத்துக்கிட்டு நம்ம ஃபைனலா கான்ஸ்டிடியூஷன் நம்ம கையில, அதாவது அசம்பிளி கையில கிடைக்கும் போது 395 ஆர்டிகல், நல்லா கவனிங்க, 315 மறந்துடணும்னு சொல்லிட்டேன். 395 ஆர்டிகல், 22 பகுதி, 8 அட்டவணையோட நமக்கு கிடைக்குது. இதை ஏத்துக்கிட்ட நாள், ஓகேங்களா, அந்த டைம், அதாவது நவம்பர் 26, 1949 வந்து பாத்தீங்கன்னா at the time adoption it was world lengthiest constitution. நம்ம ஏத்துக்கிட்ட அன்னைக்கு இருந்து அன்று முதல் இன்று வரை உலகத்தின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சா? அயர்லாந்தோடைய அரசியலமைப்பு தான் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருந்துச்சு. அத வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து கீழே இறங்கி வா, நான் இந்தியா மேல வரப்பேன். இதெல்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு. அடுத்தது பாருங்க, ஃபைனல் செஷன் நவம்பர் 26, 1949 நம்ம கையில கிடைச்சிச்சு. எப்ப அது நம்ம கையில வந்துச்சோ அப்பவே வந்து சில சாராம்சங்கள் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் முழுமையாக வந்தது ஜனவரி 26, 1950. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய இறுதி வாதம் நடந்து அந்த ஃபைனல் செஷன் வந்து பாத்தீங்கன்னா 12வது செஷன் சொல்லுவாங்க. மொத்தம் 11 செஷன், ஃபைனல் செஷன் 12வது. நீங்க போய் நம்ம புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு என்னென்ன செஷன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபைனல் செஷன் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து ஜனவரி 24, 1950 நடக்குது. அப்ப அன்றைய நாள் 284 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறாங்க. இதுதான் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நெஹ்ரு வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுற மாதிரி காமிப்பாங்க. அன்றைய தினம் ஜனகணமன அபிஷியலா நம்மளுடைய தேசிய கீதமா அங்கீகரிக்கப்படுது. ரைட்டா? அப்ப எப்ப ஜனகணமன வருது உள்ள? ஜனவரி 24, 1950. ஓகேங்களா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவரா வர்றாரு. ரைட். சோ இங்க பாருங்க மொத்தம் எவ்வளவு நாட்கள். இதுவே வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. புக்ல பல இடத்துல பல தவறுகளா கொடுத்திருப்பாங்க இந்த டேட்டா. ஓகேங்களா? சோ கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா 2 வருடம் 11 மாதம் 11 மந்த் 17 நாள் 17 டேஸ். நீங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம புக் இருக்குல்ல, ஸ்கூல் புக், ஒரு சில இடத்துல 20 நாள் கொடுத்திருப்பாங்க, ஒரு சில இடத்துல 18 நாள் கொடுத்திருப்பாங்க. 18, ஓகே, 18 நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்ம டிஎன்பிசி கீழே கூட 18 டேஸ் தான் வந்து ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. லட்சுமிகாந்த்ல கூட 18 நாள் அப்படிதான் இருக்கும். ஆனா லோக்சபாவுடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலோ, ராஜ்யசபாவோட அபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலோ 17 நாள் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த முரண் இருக்கு. இது எப்படி கலைவாங்கன்னு தெரியல. இது டிஎன்பிசியே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டோம் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். சோ டோட்டலா 11 செஷன் நடந்திருக்கும், 11 செஷன் வந்து நடந்திருக்கும். அதுல வந்து 12வது செஷன்ல கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கும்ல, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எல்லாம், அதை வேடிக்கை பார்த்தவங்க, அதை அப்சர்வ் பண்ணவங்க 53,000 விசிட்டர்ஸ் வந்து அதை பார்த்திருக்காங்க. அது விசிட்டர் கேலரியில இருந்து பார்த்துருக்காங்க. அவ்வளவு கூட்டம் கரெக்டா தான் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 300 உறுப்பினர்கள் 299 இருக்கு. அதுல 53,000 பேர் வேடிக்கை பார்த்திருக்காங்க, அப்சர்வ் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப நினைச்சா கூட பார்லிமெண்ட்ல விசிட்டரா நம்ம போகலாம். ஒரு எம்பியோட சைன் இருந்துச்சுன்னா போய் விசிட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச எம்பி இருந்தாங்கன்னா போய் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் டே இந்த நாள் தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேங்களா? இந்த டைத்திலேயே சில சாராம்சங்கள், சம் ப்ரொவிஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்துருச்சு, நடைமுறை வந்துருச்சு. ஆனால் முழுமையாக நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? இந்த தினத்தை இப்ப 2 நாள் முன்னாடி, இன்னைக்கு வந்து ஜனவரி 28. ஓகே, இன்னைக்கு ஜனவரி 28, 2 நாள் முன்னாடி நம்ம வந்து ரிபப்ளிக் டேயா அனுசரிச்சிருப்போம். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ஃபுளுயன்ஸ் வார்த்தை வச்சிருப்பாங்க, நாட் காப்பி. அந்த தாக்கம் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு சட்டம் 1935 தான்
இந்திய அரசியலமைப்பின் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன எடுத்திருக்கோம்? கூட்டாட்சி தத்துவங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஆளுநருடைய அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் கவர்னர், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை சம்பந்தமான சாராம்சங்கள் இதெல்லாம் எடுத்திருக்கோம். அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து என்ன எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரஷ்யான்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்துடும். ஓகேங்களா? 5 இயர் பிளான் இதெல்லாம் சொல்லலாம். யுஎஸ் சொல்லும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீதி மறு ஆய்வு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இம்பீச்மெண்ட், குடியரசுத் தலைவர் நீக்கம் செயல்முறைகள் எல்லாமே நம்ம அங்க இருந்து எடுத்துக்கோம். குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர், நிறைய விஷயங்கள் இந்த ரிமூவ் வந்துருச்சுன்னா அதெல்லாம் நம்ம அமெரிக்காவில் தான் எடுத்துருக்கோம். அதே மாதிரி அயர்லாந்து, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம அரசியலமைப்பு வர்றதுக்கு முன்னாடி மிக நீளமான அரசியலமைப்பு எது? அயர்லாந்து. அயர்லாந்து கிட்ட இருந்து நம்ம டிபிஎஸ்பி எடுத்திருப்போம். ரைட்டா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க, இல்ல அரசு நெறிமுறை கொள்கைகள்னு சொல்லுவாங்க. இதை நாம் அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். மற்றும் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை, தேர்ந்தெடுக்கும் முறை, இந்த ரெண்டுமே நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். சரி, இப்போ ஒரு மேலும் ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த டிபிஎஸ்பி இருக்குல்ல, அயர்லாந்து யார்கிட்ட இருந்து தெரியுமா எடுத்திருக்காங்க? ஸ்பெயின் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஸ்பெயின் கிட்ட இருந்து இவங்க எடுத்தாங்க, இவங்க கிட்ட இருந்து நம்ம இந்தியா எடுத்திருக்கோம். ஓகேயா? புது தகவல் வந்துச்சுன்னா அதை எழுதிக்கோங்கப்பா. அடுத்து காந்திய கொள்கையில இருந்து என்னென்ன? இப்ப டிபிஎஸ்பின்னு சொன்னோம்ல, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதுல பாத்தீங்கன்னா புலால் உண்ணக்கூடாது, மது வந்து பாத்தீங்கன்னா தடை, இது எல்லாமே வந்து இங்க இருந்து எடுத்திருப்போம். மற்றும் வந்து கூட்டாட்சியே நாட்டுயர்வு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? கூட்டுறவே நாட்டுயர்வு. ஓகே, இந்த வசனம் எல்லாம் நம்ம இங்க இருந்தா எடுத்திருப்போம். சோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும். அதுவும் வந்து கிராமப்புறங்கள்ல குடிசை தொழில் மேம்பாடு, இந்த கூட்டாட்சி இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து காந்திய கொள்கை. அந்த காந்திய கொள்கையில இருந்து சில விஷயங்கள் நம்ம வந்து நடைமுறைக்கும் வந்திருக்கு, சிலது இன்னும் டிபிஎஸ்பில இருக்கு. டிபிஎஸ்பிங்கிறத ஃபியூச்சரிஸ்டிக்கானது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மது இந்த மாதிரி எல்லாம், ஓகே, இன்டாக்சிகேஷன், இதெல்லாம் வந்து காந்திய கொள்கையில இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி டிபிஎஸ்பில சில விஷயங்களை நம்ம அவங்க இருந்து எடுத்திருப்போம். பசுவதை தடை சட்டம் இதெல்லாம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து எதிர்காலத்தை நோக்கி அப்ப அம்பேத்கர் உள்ளவர்கள் வச்சிருக்காரு. இதை வந்து சட்டமாக கொண்டு வர முடியாது, ஆனா அதாவது அடிப்படை உரிமையா கொண்டு வர முடியாது, ஆனா எதிர்காலத்துக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. ஓகே, அதுலதான் பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாமே உள்ள வந்து. அடுத்தது ரொம்ப முக்கியமா சமூக சமத்துவம். ஓகேங்களா? சோசியல் ஈக்குவாலிட்டி. அதுல ஆர்டிகல் 17 எடுத்துக்கிட்டீங்கன்னா தீண்டாமை. ஓகேங்களா? தீண்டாமை ஒரு பாவச்செயல், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 17 இருக்கு. ஆர்டிகல் 18 வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது இந்த சில டைட்டில் வச்சிருப்போம்ல, அது வந்து இந்த சமத்துவத்துக்கு எதிராக உள்ளது. உதாரணத்துக்கு வந்து சர் அப்படிங்கிற ஒரு பட்டம், இந்திய மக்கள்ல இருந்து அவருக்கு என்ன தனித்துவமா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு ப்ராப்ளம் வரும்ல. சோ அதனால அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்றாங்க. அந்த டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 18 அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல இருக்கும். அதுலயும் சில விஷயத்த வந்து ஓகே அதெல்லாம் வச்சுக்கலாம் சொல்றாங்க. என்னென்ன டைட்டில்ஸ் அப்படின்னு கேட்டா, என்னென்ன தலைப்புகள் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, மிலிட்டரி டைட்டில்ஸ், கர்னல், மேஜர், லெப்டினன்ட் ஜெனரல் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதை தாண்டி கல்வி சார்ந்த படிப்பு சம்பந்தப்பட்ட டைட்டில்ஸ் எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இதுக்கப்புறம் இருந்து ஒரு குறிப்பிட்ட நடிகரோ நடிகையோ வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்கன்னா பத்ம விபூஷன் அப்படின்னு அவரை சொல்லணுமானா கூடாது. இந்த ரெண்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றது எதுவுமே போட்டுக்க கூடாது. அப்போ பத்ம விபூஷன் அஜித் குமார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? பத்ம விபூஷன் சோபனா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடாதான்னா கூடாது. பாரத ரத்னா அப்துல் கலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா கூடாது. இது அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்துல் கலாம் ஐயாவை விட பெருசுதான் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதுவே சொல்லுது இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப அஜித்குமார் சாரா இருக்கட்டும், அதே மாதிரி சார் மரியாதை, அஜித்குமார் சாரா இருக்கட்டும், சோபனா சந்திரசேகர் மேடமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நடிப்பு கலை என்றும் துறையிலிருந்து நம்ம சமூகத்துக்கு ஏதோ சில பங்களிப்பு, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு சில நல்ல பங்களிப்பு செய்துள்ளனர். நல்லி குப்புசாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஓகே, இவங்கெல்லாம் ஏதோ சம் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி பண்ணியிருக்கிறாங்க. அதை அங்கீகரிக்கும் வண்ணம் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன், இந்த மாதிரி பத்மபூஷன் நடிகரும் அஜித்துக்கு வந்து என்ன கொடுத்தா பத்மபூஷன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பத்ம விருதுகள் கொடுக்கப்படுது. அதுக்கும் மேல இருக்கிறது தான் பாரத ரத்னா விருது. ஓகேங்களா? இதெல்லாம் பொதுமக்கள் நல்லதுக்காக ஏதோ சம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேயா? இதை மற்ற பொதுமக்கள்ல இருந்து இவங்க உயர்ந்தவர்கள்னு காட்டிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டத்தை துறக்க வேண்டும், பட்டம் அளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க சார். இந்த சரத்து புரியுதா உங்களுக்கு? இப்ப சர் பட்டம் அதுவும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 23ஆம் புலிகேசில வரும்ல, எங்களுக்கு சர் பட்டம் கொண்டு சர் 23ஆம் புலிகேசி அப்படி கொடுத்தா மத்தவங்களை விட இவர் வந்து ஹானரபிள், ரொம்ப பெரியவர்னு அர்த்தமாயிடும்.
இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம் தான் அரசியலமைப்பின் படி. ஓகேங்களா? சோ ரைட். சோ அதனால இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து ஒரு நடிகரா இருக்கட்டும், ஒரு பெரிய தலைவரா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பட்டம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் எல்லாம் போட்டு கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு புரியுதா? அதனாலதான் சில நடிகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீயே வாங்கியிருந்தாலும் இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீன்னு போட்டுக்க மாட்டாங்க. அவங்களோட டைட்டில் வரும்போது பத்மஸ்ரீன்னு இருக்காது, வெறும் கமலஹாசன், வெறும் ரஜினிகாந்த், அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டாருங்கிறது திரைப்படத்துக்காக கொடுத்தது, உலகநாயகங்கிறது திரைப்படத்துக்காக கொடுத்தது. ஆனா இந்த பத்மஸ்ரீ, ஏன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன் பட்டங்கள் எல்லாம் இந்த நடிகர்களும் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே. ஓகே, அவர்கள் எல்லாம் ஏன் போட்டுக்கிறது இல்லைன்னா திஸ் ஆர்டிகல். ஓகேங்களா? பாரத ரத்னாவும் அப்படிதான். கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர்னு போடுவோம், ஆனா பாரத ரத்னா காமராஜர்னு போடுவோம், ஆனா போட மாட்டோம். அவர் எல்லாம் எங்கள்ல ஒருத்தர், நம்மில் ஒருவர். அதனால் அதே நேரத்தில் டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அப்படி போட்டுக்குவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு முனைவர் பட்டம் அவங்களுடைய செயல்பாட்டுக்காக கல்வி ரீதியாக அகாடமிக்கலா கொடுக்கக்கூடியது. அதனால போகும். ரைட்டா? சோ இப்ப எந்த வித டவுட்டும் இல்லைல்ல. அடுத்தது பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். இப்பதான் வந்து இந்த பாகுபாடு கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஜாதி பால் ஆர்டிகல் 15 இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க பாசிட்டிவா, ஓகேங்களா, அதாவது நேர்மறை பாகுபாடு இருக்கலாம். ஓகேங்களா? அது நேர்மறை அப்படின்னு கேட்டா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்ன அர்த்தம்னு கேட்டா இங்க 3 வச்சிருக்காங்க. சமூக, பொருளாதார, அரசியல். இதற்காக பழங்குடியின மக்கள், பட்டியலிடப்பட்ட மக்களுக்கு அந்த சமூக, பொருளாதார, அரசியல் சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் வழிகோல் செய்யும் வகையில் இருந்தால் நிச்சயமாக பண்ணலாம். எப்படி? சமூகத்துக்காக இடஒதுக்கீடு. ஓகே, இடஒதுக்கீடுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பட் ஓவரால் பார்த்தா இட்ஸ் குட். சமூகத்துக்காக நம்மளும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் இருக்கோம் ரிசர்வேஷன். ஓகேங்களா? யாரையும் நம்ம குறையும் சொல்லக்கூடாது, நிறையும் சொல்லக்கூடாது. இது ஒரு பக்கம் நல்லதுதான், ரொம்ப நல்ல விஷயம் இடஒதுக்கீடு. சோசியல் ப்ரொமோஷனுக்காக இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. எக்கனாமிக்கலுக்காக இப்ப ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், தொழில் முனைவோருக்காக ஒரு திட்டம். இப்படி ஒரு சில திட்டம் மத்திய அரசு கொண்டு வரும்போது பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்காகவே வச்சிருப்பாங்க. ஓகே, அவளை ஏங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது பட்டியலிடப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஃப்ரீ. இது பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கணுங்கிறதுக்காக தானே, ரைட்டு தானே? ரைட். அடுத்தது பாருங்க, அரசியல். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சொல்லும் போது தனி தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. 1909 இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. 1909 மின்டோ மார்லி, 1919 மான்டெக் சென்ஸ்போர்ட், அதுக்கு அடுத்து 1935 இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே வந்து இன்னொரு கேள்வி, ஃபாதர் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட், வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தை யார் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். சோ இந்த 3மே கொடுக்குறாங்க, தனி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓகேங்களா? சோ அப்ப அரசியல் ரீதியாக 3மே உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அடுத்தது ரொம்ப முக்கியமான சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா கேலிகிராபிக்கல் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு இவ்வளவு நம்ம வந்து அம்பேத்கர் சார் வந்து எழுதிட்டாரு, ஆனா அது அழகா அப்படி வரைஞ்சு கொடுக்கணும்ல, அதுக்காக இத்தாலிய பாணிகள். இத்தாலிய பாணிகள்னா இத்தாலி நாட்டுல இருந்து வரல, அந்த கர்சிவ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் தமிழ்ல எழுதிருக்கேன், அப்படி சாட்சி எழுதுறோம்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்சிவா வரைகிறது, பெயிண்ட் பண்றது. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த ரெண்டில் இருந்து மட்டுமே 90,000 வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிருக்காரு. யாருன்னு கேட்டா பிரேம் பிஹாரி நரேன் வசேதா. நிறைய தடவை கேட்ட கொஸ்டின், இவர் இங்கிலீஷ்ல பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில இந்த படங்கள் வரைகிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சீக்கிய அமைப்புக்காக இருக்கக்கூடிய அகாலி தலிம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வந்து இருக்கும். இப்ப நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல அந்த படங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. எப்ப பாருங்க, 1950 ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிருக்காங்க இந்த கிளாலிகிராஃபி எல்லாமே. ஓகேங்களா? சோ இது ஸ்டார்ட் பண்ணது வந்து நவம்பர் 28, நவம்பர் 26ல கைக்கு வருது. நவம்பர் 28 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க 1949. ஏப்ரல் 1950 வரைக்குமே இது நடக்குது. அதுவும் எந்த இடத்துலன்னு பாருங்க, மெல்போர்ன் லோன் பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த தாள் தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஹேண்ட்மேட், கையால் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல சில படங்கள் வரைவாங்கல்ல, அது வந்து சாந்தி நிகேதன் கல்லூரின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து நந்தலால் போஸ், அதாவது சாந்தி நிகேதன்ங்கிறது வந்து ஸ்கூல்னா ஒரு பள்ளிக்கூடம் நீங்க நினைச்சிடக்கூடாது. அந்த பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்கும்ல, ஹி இஸ் a person, ஒரு ஆர்டிஸ்ட் சாந்தி நிகேதன். ஓகே, அவர் கீழே வந்த சில சிஷியங்கள் அதுல இருந்து வந்தவர் தான். இப்ப கே பாலசுந்தர் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன் சொல்லுவாங்கல்ல, கே பாலசுந்தர் வந்து ஸ்கூல் எல்லாம் நடத்தல. ஓகே, அதே மாதிரி வந்து பாலு மகேந்திரா ஸ்கூல்ல இருந்து தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு பட்டியல் இருக்கு பாத்தீங்கன்னா, டைரக்டர் பாலாவா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ சாந்தி நிகேதன் ஸ்கூல்ல இருந்து நந்தலால் போஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து ஃபுல்லா வரைகிற. ஓகேயா? சோ மொத்தம் வந்து 22 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் படங்கள் ஃபுல்லா வரைஞ்சு கொடுக்குறாரு, மைன்யூட்டா மினியேச்சர் ஸ்டைல்ல வரைகிறாரு. ஓகேங்களா? சரி, இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அந்த படங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டா, சிந்து வழி நாகரிகத்தில் இருந்து
அந்த நம்ம தொன்மையான அந்த நாகரிகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் நம்ம சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அப்ப பல நிகழ்வுகள் அதிலிருந்தெல்லாம் அந்த பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்படி நிறைய இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த புக் இருக்கும்ல, அந்த புக் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா செல்லரிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்திய அரசியலமைப்பின் ஒரிஜினல் காப்பி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன் ரெண்டையுமே ஹீலியம் வாயு அடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பேலை இருக்கும், அதுல வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னா பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கும், அங்க வச்சிருக்காங்க. இந்த காட்சி வந்து அப்படியே நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, பாருங்க. ரைட், ரொம்ப நாள் இருக்கணும், ஒரிஜினல் வந்து கெடாம இருக்கணும் அப்படிங்கிறது. செல்லரிச்சு போயிடும், அதை பண்ணக்கூடாது, அது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஜனவரி 26, 1950 பார்லிமெண்ட் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனை வச்சிருக்காங்க. ரைட், சோ 1955 முதல் இந்த சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் டேராடூன்ல இருக்கிறாங்கப்பா. மேபி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, சர்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1000 பிரதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் 1000 பிரதியை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிருக்கு 1000 பிரதியை வந்து அச்சிட்டு வெளியே வர்றதுக்கு. ஸோ அப்போ ஒரிஜினல் அம்பேத்கரே எழுதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேம் நரேன் பிஹாரி ரசீதா அவர் வரைஞ்ச அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரிஜினல்லே வந்து பாத்தீங்கன்னா 1000 பிரதியை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இந்த டேட் குடியரசு தினம் அன்று டொமினியன் அப்படிங்கிறதுல இருந்து குடியரசாக மாறி இருக்கு. ஓகே, இந்த இந்திய அரசட்டம் 1935 ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு. அப்ப இருந்து நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் இந்தியா வந்து பிரிட்டிஷ்ல இருந்து முழு சுதந்திரம் அடைந்துள்ளோம். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சோ இதுக்கப்புறம் இந்த முழு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஆனால் மக்களாட்சியின் ஆரம்பம் ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லும் போது இந்தியா முழுவதும் ஒரு தேர்தல் தான் நடந்துச்சு. அப்ப இப்பயும் அதே இது கொண்டு வரணும்னா கஷ்டம் தான். பட் என்ன சொல்றாங்க, ரைட், அது ஓரத்துல இருக்கட்டும். அதுக்கு வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு, ஒரு தேர்தல் ஒரு தேசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு ஆணையம். அந்த குடியரசுத் தலைவர் பெயர் என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்தியா ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு இங்க பாருங்க. சில கட்டங்களாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் நடக்குது. ஓகே, சோ இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக நம்ம இந்திய அரசியல் அமைப்பின் பால் நடத்தப்பட்ட முதல் தேர்தல். ஓகே, சோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல்ங்கிறது தான் ஜனநாயகத்தின் முதல் படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட், சோ இவ்வளவு தகவல்களை வெளியிட்டது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வச்ச கீழே நம்ம செட் பண்ண ஆன்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா இது வந்து இந்திய அரசு வெளியிடக்கூடியது. இதை வச்சு நம்ம ஃபைட் கூட பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் நம் தமிழ் மொழி.